2020 கொரோனா கப்பல்கள் நிறுத்தப்பட்ட போது கடல் விலங்குகளின் வாழ்க்கை எப்படி மாறியது? இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் உலகளாவிய கப்பல் போக்குவரத்து கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. இதனால் கடல் ஒலி மாசு ஏறக்குறைய முற்றிலும் நின்றது. அதற்கு பதிலாக மீன்களின் பாடல்கள் கடலில் கலந்தன. கிராக்கல்ஸ், ஸ்னாப்ஸ், பாப்ஸ், கிளிக்ஸ் போன்ற ஒலிகள் இவை நீருக்கடியில் இயங்கும் ஒரு செழிப்பான ஒலிச்சூழலின் அடையாளங்களாகும். இந்த தனித்தனி ஒலிகள் அனைத்தும் ஒன்றாக சேரும்போது ஓர் இசைக்குழு போல மாறுகிறது. ஆயிரக்கணக்கான வெவ்வேறு கருவிகள் ஒரே நேரத்தில் இசைப்பதை போன்றிருந்தது என்று சொல்கிறார் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தின் கடல்சார் உயிரியலாளர் ஸ்டீவ் சிம்சன். பல தசாப்தங்களாக பெருங்கடல் அமைதியானதுதான் என்று பலர் நம்பினார்கள். ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கடலின் ஒலிகளை கண்காணிக்க ஹைட்ரோஃபோன்கள், நீருக்கடியில் பயன்படுத்தப்படும் ஒலிவாங்கிகள் இவை அறிமுகப்படுத்தப்பட்ட போது கடல்வாழ் உயிரினங்கள் பல்வேறு வகையான ஒலிகளை பயன்படுத்துவதை நாம் கண்டறிந்தோம். கப்பல் போக்குவரத்து மற்றும் வணிகப் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் மனிதர்களால் ஏற்படும் ஒலி மாசு இல்லாமல் கடல் மிகவும் அழகாக உயிரினங்களுக்கு தகுந்தவாறு இருந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். பர்சன்டேஜ் படி பார்த்தா மனிதர்கள் எல்லா உயிரினங்களுக்கும் தீங்குதான் விளைவிக்கிறார்கள். சூழ்நிலை காரணமாக அவர்களை அறியாமல் விளைவிக்கும் தீங்குகள் போக அறிந்தே தீங்குகள் விளைவிக்கிறார்கள் சில மனிதர்கள்.